நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நாள் கூருக்கு போகலான்னு டூர் ஆரம்பிச்சதுல என்ன ஆரம்பிச்ச உடனே கொடையை உடச்சிட்டான். ஃபிளாஷ்பேக். பாருங்க மக்களே, கொடைய விரிச்சிருக்கானுங்க. வேற லெவல்டா நீங்க. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. கொடைய வச்சிட்டான்டா. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். சரியான கொடை, சரியான கொடை. ஒரு அருமையான கொடை, அருமையாக போகிறார்கள். மைசூர் பேலஸ் அதான் எல்லாம் ஆரம்பிச்சோடனே கொடையை உடச்சிட்டான். இறங்கணும் கொடையை உடச்சிட்டான். மழை டூர் சூப்பரா ஆரம்பிச்சிருக்கு. டிக்கெட் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க ஜிபே கிடையாது, கார்டு கிடையாது, ஒன்லி கேஷ். வெரி பெஸ்ட். இன்னும் பெரிய காமெடி என்னன்னா இன்னும் கொஞ்சம் இந்த எடுக்கிற நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஐயா 10 ரூபா கொடுங்க, ஐயா 5 ரூபா கொடுங்க, 5 ரூபா 10 ரூபான்னு கேட்டுட்டு இருக்கோம் நாங்க பாட்டுட்டு. ஐயா 5 ரூபா கொடுங்க, ஐயா 10 ரூபா கொடுங்கன்னு இப்படியே போயிட்டு இருக்கு இன்னைக்கு. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. Sir, do you have GPay or Phone Pay? Do you have GPay or Phone Pay? We need 100 rupees. Yeah, cash in it. Yeah, we don't have the cash. We have 300 rupees. We need 100 rupees. 500 transfer करो. 500. कितना चाहिए? We just need 100 rupees. At least we need. போ எங்கயாச்சி சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ. கொடையா வாங்கி ஆமா 5 நிமிஷத்துல உடச்சிட்டான். இங்க இருக்க கிரவுடுக்கு பிரதர் நீங்க என்ன நோக்கத்துல போறீங்க எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் இடிச்சிட்டு போக சொல்லி உங்களுக்கு சொல்லல. கேமராமேன் பார்த்து நடங்க. எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு போறான். என்ன யாரும் அவங்க மட்டும் எங்கடா போறாங்க? நம்ம ஏன் பேலஸ் சுத்தி போயிட்டு பேலஸ்குள்ள போவாம ரெக்கார்ட் பண்றாங்களாம்பா. அது ஓகே. இது என்ன இது இவங்க எங்க போறோம், நம்ம எங்க போறோம்? நம்ம பேலஸை சுத்தி போயிட்டு இருக்கோம் சார். பேலஸ்குள்ள போல அதுதான் அங்க என்ட்ரன்ஸ். அதுதான் என்ட்ரன்ஸ். அதுதான் பேலஸ்குள்ள போற வழி. இல்ல நம்ம எங்க வாரங்க போயிட்டு இருக்கோம்டா. பேலஸை சுத்தி போயிட்டு இருக்கோம்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. கவர் பண்றேன். இன்னைக்கு சாட்டர்டே எக்ஸிட் ஆகிற டைம்ல என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீக்கெண்ட் டேஸ்ல இந்த மாதிரிலாம் வந்தா க்ரௌட் ஹெவியா தான் இருக்கு. மைசூர் பேலஸா மீன் மார்க்கெட். மைசூர் பேலஸா மீன் மார்க்கெட். கும்பல் கும்பலா வரானுங்க. ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படிதான் இருந்துச்சு உள்ள. ஆனா கண்டிப்பா உள்ளுக்குள்ள அந்த லீவ் டைம்லாம் வந்துடாதீங்க. செம்ம கிரௌட் இருக்கு. இந்த திருப்பதி லிட்டரலா அனுப்புவாங்க மச்சா. அந்த மாதிரி ஒரு அமுக்கு அமுக்கி நம்ம நசுக்கி வெளியே பிடிச்சு தூக்கி போட்ட மாதிரி போட்டான். ஆமா ஒரு காட்டு பையன் கழுத்துல ஒரு குத்துனா பாரு. ஒரு குண்டு பொம்பளை ஒரே தேத்தனா பாரு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள எங்களால கேமரா அதெல்லாம் எடுக்க முடியல. இருக்க மாதிரிலாம் இருக்காதுங்க. போனீங்கன்னா கும்பலா கூட்டு போவாங்க, கும்பலா கூட்டு வெளியே வருவாங்க. எக்ஸலேட்டர்ல இருந்தா அது பாட்டு போவோம்ல, அந்த மாதிரி அது பாட்டு சுத்தி நிக்கணும்னு நினைச்சா கூட நிக்க முடியாது. பின்னாடி தள்ளிக்கிட்டே இருப்பானுங்க. பார்த்துதான் போகணும். எனக்கு பாக்குற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை. பேலஸ் நல்லா இருக்கு. அந்த காலத்துல பேலஸ் உள்ள பெஸ்ட்டாக வச்சிருக்கானுங்க. பத்தியா பேசிட்டு இருக்கும்போது பைத்தியம் கேமரா திருப்பிடும்.
எனக்கு பழகினது தான். ராஜா காலத்துல ராஜாவோட வம்சத்துல வந்தவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளவு பெருசா எதுவும் இருக்காது, பார்த்ததுதான். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த மூஞ்சில எங்க ராஜா நீங்களே சொல்லுங்க. ராஜா சொல்ல மாட்டாங்க. இல்ல இந்த நாயே 50 ரூபா 100 ரூபாய்க்கு யாராவது ஜிபே போடுவீங்களா சுத்தி இருக்குது. இவர் ராஜா பரம்பரையில வந்தாரா, ராஜா பரம்பரையில சாப்பிட்டாரா. உண்மையாலே உள்ள போய் இதுல வேற உள்ள வந்துட்டா. உள்ள என்ன சொல்றேங்க, உள்ள போன உடனே நான் ஒரு தூணை தொட்டேன், ஜுவ்வுன்னு ஷாக் அடிக்குது. உள்ள மாமாவில பார்த்தது தானே, ராஜா மாமாவில பார்த்துருப்பா. பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் அப்படியே வந்துட்டு போகுது போன ஜென்மம். 5 நிமிஷம் வாரீக இருக்கீக போறீக காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். ஓ உங்களுக்கு அதனாலதான் உள்ள போன அந்த போறாங்கன்னு கேட்டியா? அந்த புரிஞ்சுச்சு. ஏங்க, அந்த காலத்துல புறத்தை தாங்க கேட்டுட்டு இருக்கேன். ராஜா காலத்துலன்னா என்ன ஃபேமஸ், ராஜாக்கு ஃபேமஸ் புரோக்கர். அந்த புறம். அதுதான் அந்த இடம் எப்படி இருந்தது, அந்த கலை நயம்லாம் என்னென்ன இருந்ததுன்னு கேட்கறதா ஒரு ஆர்வம். ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் நானு. அப்ப என்ன பண்ண முடியும்? நீ காமர்ஸ் தான்டா படிச்ச. சரி, அடுத்த கட்டமா நம்ம என்ன பேசுறோம்? காமர்ஸ் தானே படிச்ச. காமர்ஸ் ஸ்கூல்ல வரலன்னா ஹிஸ்டரி வராதா? சோசியல் சயின்ஸ் 1 to 10th அதுல எனக்கு சோசியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனாலாம் இந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட்டு எல்லாம் கலையா நிறைய இருந்துச்சு. ஓ பாய்ஸ் நம்மள இன்னொரு பாய்ஸா எல்லாம் இருந்துச்சு உள்ள. பேசு, நீ பேசுடா, நீ ஏதோ பேசுற பாவம், பேசுனா அந்த ஏதோ கருத்து சொல்ற, நிறைய சொல்ற. அதெல்லாம் அதான் ராஜாங்களுக்கு புரோக்கர் வேலை பார்த்திருக்க. அதுக்கப்புறம் மாமா வேலை பேசாதானே நீதான் சொன்ன தூணு தொட்ட உடனே. அது பேர் என்ன? அதெல்லாம் பேசாது. இப்போ கம்மி யாரா இது? கௌசிக் வந்தா ஒரு கிளாஸ் ஆகி போகுது. அந்த குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ஆமா இந்த மாதிரி. ஆனா கம்மி இப்போ எல்லாம் போயிட்டாங்க. நாங்க வந்து முடியற ஆனா டைம் ஹெவி க்ரௌடுங்க. அதே மாதிரி பார்த்தா இங்க ஜிபே கிடையாது, கார்டு கிடையாது, வேற எதுவும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எதுவுமே கிடையாது. ஒன்லி கேஷ். கேஷோட வந்தீங்கன்னா தான் உள்ள என்ட்ரி. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. இதுல வேற இதுக்கப்புறம் கூர்க்கு போற வழியில இருக்க நிறைய பிளேஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இருட்டு செம்ம மழை. இந்த ட்ரிப் செம்மையா இருக்க போகுது. போயிருச்சா சொன்னா அடுத்த கூட காலி. ஐயோ தப்பிச்சுக்கிச்சு, கூட தப்பிச்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சுடா. எங்க கூட தான் பிஞ்சு போச்சு. அதுங்க பாரு, அது ரெடியா இருக்கும். நீ பண்ண வேலையால அது பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களுக்கோ பிச்சுக்கிச்சு. இங்க கொடை நல்லா விக்கிறாங்க. ஆனா எல்லாம் மட்டி கொடை, வேற வழியே இல்ல, நம்ம வாங்கி தான் ஆகணும்ன்றது மாதிரி இருக்கு. கொடை எப்படி சரி பண்ண ஹேண்டில் பண்ண தெரியல. நான் ஒழுங்கா ஹேண்டில் பண்ண ஆப்போசிட் டைரக்ஷன்ல விட்டீங்களா ஆட்டோமேட்டிக்கா அதுவே சரியாயிடும். ஹேண்டில் பண்ண தெரியாம கொடையை இழுத்து பிச்சு உடைச்சு எந்த இழுத்து பக்கம் அடிக்குது பார்த்தா அந்த பக்கம் காத்து இதுல வேற ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அடுத்து ஒரு வீடியோ உருப்படி எடுக்க விடுறீங்களாடா? அங்க எங்கடா பின்னாடியே போற? இப்ப எதுக்கு அங்க பின்னாடியே போன? எதுக்கு நீ அதை கவர் பண்ண? ஏற்கனவே டிஸ்டர்பன்ஸ். இங்க பாருங்க, அங்க பாருங்க. நம்ம கூட அங்க போய் போட்டோ எடுத்து இவன் என்னத்தை சொல்றது, கேட்டா சோசியல் சர்வீஸ்னுமா. போதும். நீ அப்படியே காமிச்சிருந்தா ரொம்ப கஷ்டம். விட்டா அங்க போயிடுற, இல்ல குறுக்கல யாரா போனா அவன் பின்னாடியே போயிடுற. சபா இப்பவே கண்ணை கட்டுது. உதவி ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு இப்பதான் சொல்லி முடிச்சோம். சோசியல் சர்வீஸ் பண்ணணும் பார்த்தா காட்டுவா. நீ இப்பதான் சொல்லி முடிச்சோம். நான் அதே மாதிரி வந்து பேசுது. தமிழா ஃபேன் தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தைன்னு சொல்லியிருக்கா போல. நான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன். போட்டோ என் கிராஃபிக் திறமையை காட்டிட்டு வந்திருக்கேன். 2% தான் இருக்கா அவனுக்குள்ள எனர்ஜி? நான் 100% இருக்கு. நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன், நடிச்சுக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். போலாமா? போதும். அப்பாடா முடிஞ்சா 10வது வாட்டி கட்டு சொல்லிட்டா. Sorry for the break.